SBO ஐடியில் பேன் கார்டு அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரி நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. என்னன்னா இப்போ ரீசெண்டாக 10 டேஸ்க்குள்ள நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணணும், அப்படி இல்லைனா உங்களை வேலையை விட்டு தூக்கப்படும் அப்படின்ற மாதிரி SBOவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் SBO இந்த March 8 ஓப்பன்னு சொன்னாங்க. March 8 ஆயாச்சு, பட் ஓப்பன் ஆகலை. அப்புறம் இந்த வீடியோவை நான் 4வது டேக் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி எடுத்தேன், பட் சவுண்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் போயிடுச்சு. பட் இதிலே எப்படி வருதுன்னு தெரியல. நான் மறுபடியும் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லை இதுவே இருக்குமான்னு தெரியல. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதை நான் வீடியோக்குள்ள சொல்கிறேன். நமக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் வரும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுறேங்க. நிறைய டெக் அப்டேட் கொடுப்பேன். அப்புறம் SBOவில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க கொடுக்குற ஆடியோ கேட்கணும்னு அவசியம் இல்லை. டெக்ஸ்ட்டாக ஈஸியாக நான் கொடுத்துருவேன். அதை ஈஸியாக நீங்கள் படிச்சு வைங்க. ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணுறேங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணுறேங்க. அவங்க ஹரிஷ். இனி நம்ம பார்க்க போகிறதுனா SBO ப்ரொஃபைல் எப்படி அப்டேட் பண்ணுறது, அப்புறம் பேன் கார்டு பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது. லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த நிறையா SBO ஓப்பன் ஆகாது அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட் கொடுத்துருப்போம். இதில் வந்து வெறும் ப்ரொஃபைல் அப்டேட் ஜிமெயில் எப்படி அனுப்ப போகிறது அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் இல்லை ஜிமெயில் ஏதாச்சும் அப்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கறதுவே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம சேனலில் வேறு நல்ல வீடியோஸ்லாம் இருக்குது, அதை போய் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா நான் வந்து இதில் கரெக்டாக மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் ஏன்னா ப்ரொஃபைல் அப்டேட்லாம் லாஸ்ட் வீடியோவில் பண்ணிட்டேன். எனக்கு 5 அக்கௌண்ட் இருக்குது. அந்த 5 அக்கௌண்ட்டுமே நான் ப்ரொஃபைல் அப்டேட் இந்த பேங்க் பேன் கார்டு ஐடி வந்து நான் என்டர் பண்ணிட்டேன். இதில் என்ன ட்விஸ்ட்னா லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தாங்க நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒரு பேன் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து 5 ஐடிக்குமே ஒரே பேன் கார்டு ஒரே பேங்க் அக்கௌண்ட் தான் கொடுத்துருக்கேன். அது ஏற்றுக்குச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணோன்னா நாமினி மட்டும் உங்கள் நாமினி நேம் இருக்குது, உங்கள் நாமினி ஜிமெயில் மட்டும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துங்க. ஒரு 5 அக்கௌண்ட்டுக்குமே ஒரே நாமினி கொடுக்காதீங்க. கொடுத்தா ஷேர் ஆஃப் டோக்கன் மிஸ் மேட்ச் அப்படின்னு வருது. அப்படின்னா நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் காட்ட போகிறது ப்ரொஃபைல் அப்டேட் ஜிமெயில் எப்படி பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது தான். ஏன்னா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ன்றது ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இன்ஸ்டாகிராம் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அப்புறம் ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நான் வந்து இது பழைய வீடியோ, அதாவது லாஸ்ட் டைம் ஷூட் பண்ணும் போது தான் இந்த வீடியோஸில் எடுத்தேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணோன்னா இது கரெக்டாக மேட்ச் பண்ண முடியுதான்றதை நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை பார்த்து கண்டிப்பாக ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து கண்டிப்பாக வந்துடும். அதை பார்த்து நீங்கள் ரெக்கார்டு இது பண்ணுறீங்க. ஏதாச்சும் வாய்ஸ் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நிறைய குவாலிட்டி வந்து கொஞ்சம் நிறைய மிஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி நிறையலாம் இருக்குது. நிறைய வீடியோவில் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிருக்கோம். அது வந்து நான் சிங்கிளாக ஷூட் பண்ணுறதுனால அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும். நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் வந்துருக்கும். உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். இந்த வீடியோ பற்றி சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து சங்கர் சார் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சார் ரிவீல்டுன்னு தான் போட்டிருந்தேன். சங்கர் சார் ஃபேஸை வந்து நான் ரிவீல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி நான் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ். அந்த வீடியோ வந்து 600 வியூஸ் கிட்ட போச்சு. பயங்கர ரெஸ்பான்ஸ். எத்தனை பேர் அவரை பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கினேன். நானும் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணேன். அந்த SBO பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி யார் எங்கெங்க இருக்காங்க, யார் இவங்களும் எங்கே இருக்காங்க, அவங்க ஃபேஸ் எங்கெங்க இருக்கும் அப்படின்றது நிறைய ரிசர்ச் பண்ணி தேடி பார்த்தேன். அதை வந்து நான் ஒரு கலெக்டாக எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பாக அதை இன்னொரு வீடியோவாக போடுவேன். சங்கர் சார் அப்புறம் எல்லா SBO ஆஃபீஸ் பற்றி டீட்டெயிலிங்காக அவங்க ஃபேஸோட போட முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. நம்ம இப்போ ப்ரொஃபைல் அப்டேட் கொடுக்கலாம். முதல்ல நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்துங்க, SBO போர்ட்டல் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது லாகின் பண்ணுவீங்க அந்த மாதிரி லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் அப்படின்றது உள்ளே போங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டதுனால நான் இப்போது சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா ஆல்ரெடி ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆச்சா மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? நேம் மாற்றணும்னா நேம் என்டர் பண்ணிடுங்க. அப்புறம் ஃபோன் நம்பர் ஜிமெயில் மட்டும் மாற்ற முடியாதுன்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணுறேங்க எல்லா அக்கௌண்ட்டுக்குமே. ஓகேங்களா? அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் கரண்ட்டில் நீங்கள் எந்த நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துங்க. டேட் ஆஃப் பர்த் உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டுங்க. அப்புறம் உங்கள் நாமினி நேம் நாமினி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா நாமினி எல்லாத்துலேயுமே கொடுத்தே ஆகணும். நான் ஃபில் பண்ணாமல் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு விட்டு பார்த்தேன். பட் அதை ஃபில் பண்ணிட்டு தான் சப்மிட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அதை நாமினி வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க பேர் ஏதாச்சும் போட்டு ஏதாச்சும் வீட்டில் செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் ஃபோன் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோன் நம்பர் போட்டுருங்க. ஒரு ஜிமெயில் ஐடி எக்ஸ்ட்ரா ஓப்பன் பண்ணுங்கள். அதை வந்து நான் ஜிமெயில் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுவேன் ஸ்க்ரீன் ரெக்கார்டில். ஸோ அதை பண்ணி நீங்கள் பண்ணாவே போதும். ஓகேங்களா? அடுத்து உங்கள் அட்ரஸ், நீங்கள் உங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர் பேரை ஃபில் பண்ணிங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கண்ட்ரின்றதை சூஸ் பண்ணிங்க. ஆல்பாபெட்டிக்கில் ஐயில் வரும்.
இந்தியான்றது. அடுத்து வந்து நீங்கள் ஸ்டேட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் தமிழ்நாடு லாஸ்ட்டில் நீங்கள் தள்ளிட்டிங்கன்னா டீயில் வந்து தமிழ்நாடு இருக்கும், தெலுங்கானா அந்த மாதிரி இதில் இருக்கும், தமிழ்நாடுன்னு இருக்கும் பார்த்துங்க. அதுக்கப்புறமா உங்கள் சிட்டி, நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்கன்னா, இப்போ சென்னையில் ஒரு ஏரியாவில் இருக்கீங்கன்னா சென்னை தான் மெயின் சிட்டியில், அந்த மாதிரி சென்னை அப்படின்றது குத்துங்க. அப்படி இல்லைனா நீங்கள் எந்த சிட்டியோ அந்த மாதிரி அந்த சிட்டி அப்படி குத்துங்க. மெயினாக கிராமத்தில் இருக்கிறவங்க, இப்போ நான் கிராமத்தில் இருக்கேன், ஆனால் என்னோடய சிட்டி வேலூர், அதனால் வேலூர் நான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு அப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சப்மிட் ஆகிடும். அடுத்து நீங்கள் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். முதல்ல உங்கள் மொபைலில் கூகுள் லென்ஸ் இருக்கான்னு பாருங்கள். கூகுள் லென்ஸ் ஆப் இருக்கா பார்த்துங்க. கூகுள் லென்ஸ் ஆப் எதுக்குன்னா, அது என்ன பண்ணோன்னா, நீங்கள் அந்த கூகுள் லென்ஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேங்க் புக்கை ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க, அப்புறம் பேன் கார்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா? தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், கூகுள் லென்ஸ் பற்றி தெரியாதவங்க சொல்கிறேன். கூகுள் லென்ஸு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்க. இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு டெமோ ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒன்று பண்ணி காட்டுறேன். அந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் கூகுள் லென்ஸில் எப்படி அந்த நம்பரை காப்பி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணுறதுலாம் வந்துடும். அதனால் எப்படின்றத நீங்கள் இதில் பார்த்துங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்து டைப் பண்ணாலும் தப்பு மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கூகுள் லென்ஸை பயன்படுத்துங்க, அது பெட்டர். அது நம்மளுக்கு நிறைய பேர் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்து டைப் பண்ணுறதை விட நீங்கள் இப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸி. நம்பர் தப்பாகவும் ஆகாது, நீங்கள் கரெக்டாக பண்ண மாதிரியும் இருக்கும், ஒன்று கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? அதை பண்ணுங்கள், அதுதான் பெட்டர். என்னோட பேங்க் டீட்டெயில்ஸை மட்டும் நான் அப்டேட் பண்ண மாட்டேன், ஏன்னா செக்யூரிட்டி இஷ்யூ, அவ்வளோதான். ஓகேங்களா? பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் அதனால் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போட்டுருங்க. அக்கௌண்ட் நம்பர் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் கன்ஃபார்ம் கேட்கும், மறுபடியும் பேஸ்ட் கொடுங்க, கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் பேஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறமா என்ன வரும்னா, உங்கள் நேம் வருது. ஒன்று நல்லா மைண்டில் வச்சுங்க. பேன் கார்டு, SBO ஐடி, பேங்க் அக்கௌண்ட் மூணுமே ஒரே நேமில் இருக்கணும். அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிங்க. அட்லீஸ்ட் பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டாக சேம் நேமில் இருக்கணும். ஓகேங்களா? பேங்க் ஹோல்டர் நேம் போட்டு அப்புறமா உங்கள் பேன் கார்டு கொடுங்க. பேன் கார்டு நம்பர் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண சொன்னால அந்த மாதிரி மறுபடியும் போயிடுங்க. கூகுள் லென்ஸ்குள்ளே போயிட்டு காப்பி அப்படி கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த டிக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேன் ஹோல்டர் நேம்ன்றதுல ஆட்டோமேட்டிக்காக நேம் ஃபில் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறமா IFSC கோடு இருக்கிற இடத்துல IFSC கோடு போட்டு உங்கள் பிரான்ச் எதுன்றது வரும். அதுக்கப்புறமா நீங்கள் அக்கௌண்ட் நம்பரு IFSC போட்டோன்னே உங்கள் பிரான்ச்சு அப்புறம் எந்த பேங்க் அப்படின்றது வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜிமெயிலுக்குள்ளே போயிடுங்க. ஜிமெயில் எங்கே இருக்குது அப்படி இல்லைனா நீங்கள் சர்ச் பாரில் ஜிமெயில்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு நான் இங்கே உங்களுக்கு ஃபோட்டோவும் கொடுப்பேன், பார்த்துங்கல்ல, ஸ்க்ரீனில் ஃபோட்டோவும் கொடுப்பேன். அந்த ஸ்க்ரீனை பார்த்து எப்படின்னு சொல்லிட்டு ஜிமெயிலில் தேடி பார்த்துங்க. ஜிமெயிலுக்குள்ளே போங்க. ஜிமெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே ஒரு கம்போஸ்னு ஒன்று இருக்கும். அந்த கம்போஸ்க்குள்ளே கிளிக் பண்ணிவிடுங்க. கம்போஸ் கிளிக் பண்ணிவிட்டு உடனே அங்கே டூன்னு ஒரு இடத்துல இருக்கும். ஃப்ரம்ன்ற இடத்துல உங்கள் ஜிமெயில் ஐடி இருக்கும். டூன்ற இடத்துல வந்து நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்கன்றத அந்த மெயில் ஐடியை நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போது நம்ம SBOக்கு தான் அனுப்ப போகிறோம். அவங்க ஒரு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடி தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். SBOPVTLTD@gmail.com இதுதான் அவங்க கொடுத்த மெயில் ஐடி. கொடுத்தோடனே அங்கேயே வரும் ஆட் ரெசிபெண்ட் அப்படின்னு வரும். அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துருங்க. ப்ரொஃபைல் அப்புறம் சப்ஜெக்ட்ன்ற இடத்துல ப்ரொஃபைல் SBO ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுறங்க. அப்புறம் நேம், ஃபஸ்ட்டு உங்கள் பேர். ஓகேங்களா? பேர் டைப் பண்ணிங்க. நேம் போட்டு ஹரிஷ் டிசிப்ளினாக பண்ணுங்கள். நான் இப்போ எங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குற மாதிரியே பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே நீங்கள் கூகுள் லென்ஸ் மூலிமா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டுங்க. எப்படின்னா இங்கே நேம் இருக்கிற இடத்துல நான் ஹரிஷன் போட்டுருவில்ல, அதை வந்து இது பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் அழுத்தி டெலீட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பேர் போட்டுங்க. ஸ்டாஃப் ஐடின்னு போடுவேன். அந்த ஸ்டாஃப் ஐடின்ற இடத்துல உங்கள் ஸ்டாஃப் ஐடி போட்டுங்க. அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நேம்னு இருக்கிற இடத்துல நேம்ன்றது போட்டுருங்க. அப்புறம் ஸ்டாஃப் ஐடி கீழே ஸ்டாஃப் ஐடி கொடுத்துட்டு உங்கள் ஸ்டாஃப் ஐடி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் SBO போர்ட்டலுக்குள்ளே போனீங்கன்னா போர்ட்டலுக்குள்ளே போய் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கனாலே உங்கள் அங்கே கீழே வரும். ஓகேங்களா? அதை வந்து காப்பி, நீங்கள் லாங் ப்ரெஸ் அழுத்தினே இருந்தால் காப்பின்னு கேட்கும், அங்கே காப்பி கொடுத்துருங்க. அப்புறம் இங்கே வந்து அந்த ஸ்டாஃப் ஐடி போட்டு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் SBO அந்த நீங்கள் லைனாக தான் நேம் அப்புறம் இங்கே நேம், இங்கே வந்து ஸ்டாஃப் ஐடி, இங்கே யூசர் நேம், அதாவது சோஷியல் மீடியா அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் யூசர் நேம், இப்படி தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் நேம் போட்டு ஹரிஷன் போட்டு அப்புறம் கமா அப்புறம் ஸ்டாஃப் ஐடி போட்டு கமா அப்புறம் யூசர் நேம் அப்படி கூட போடலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை பார்த்து டைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் எங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருவேன், அதை பார்த்து டைப் பண்ணுறேங்க.
டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டு கொடுத்துருங்க. இங்கே சென்டுன்ற பட்டன் மேலே அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் இங்கே லிங்க் மாதிரி சிம்பிள் இருக்கும். அந்த லிங்க் பக்கத்தில் இங்கே இருக்கும். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன், இதில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஜிமெயில் எப்படி போச்சு அப்படின்றத நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா, நீங்கள் ஜிமெயிலுக்கு வெளியே வந்தீங்கன்னா அங்கே ஒரு 3 லைன்ஸ் இருக்கும். அந்த 3 லைன்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இன்பாக்ஸ், அன்ரீட், அப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அங்கே சென்ட்டுன்னு ஒன்று இருக்கும். சென்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ண மெசேஜஸ்லாம் அதில் இருக்கும். சென்ட் பண்ண ஜிமெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். நீங்கள் அதாவது ஜிமெயில் வந்து எஸ்பிஓக்கு நம்ம அனுப்பின ஜிமெயில் சென்ட் ஆகிருந்துச்சுன்னா அந்த சென்ட் பாக்ஸில் இருக்கும். அப்படி சென்ட் ஆகலை அப்படின்னா ஒன்று டிராஃப்ட் பாக்ஸில் இருக்கணும், இல்லை அவுட் பாக்ஸில் இருக்கணும். ஓகேங்களா? இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க இது சென்ட் ஆச்சா இல்லையா அப்படின்றது. ஓகேங்களா? ஓகே, வீடியோ முடிச்சிடலாமா? மறக்காமல் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.